யுஎஸ்ல இந்த யுத்தம் வந்து இப்போ 3ஆம் உலகப் போரை கொண்டு வந்துட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்டா டொனால்ட் ட்ரம்ப் வந்து 2 வீக்ஸ் இருக்க வேண்டவர் இந்த டிசிஷன் ஒன்று எடுக்கிறதுக்கு ஈரானுக்கு சம்பந்தமான யுத்தத்துல. ஆனா அதுக்கிடையில நேத்து அவர் இந்த B2 பாவிச்சு ஈரானுக்கு அடிச்சிட்டார். B2 போமஸ் வந்து யுஎஸ்ல இருக்கிற மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஏர்கிராஃப்ட்னு சொல்லலாம். மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் கிட்டத்தட்ட 2.5 பில்லியன்ஸ் வருது. அதுக்கு செய்யற மிசைல்ஸ் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் ஒரு மிசைல்ஸ் அதுல பாவிக்கிறது. ஸோ ஈரானுக்கு தடிச்சிருக்க அந்த ஏர்கிராஃப்டை பாவிச்சு பங்கர் பஸ்டர்ஸ் சொல்லி ஒரு மிசைல்ஸ். ஸோ அது வந்து மெயினா பாவிக்கிறது நிலத்துக்கு கீழே இருக்கிற பங்கர்ஸை டார்கெட் பண்ணி தான் அடிக்கிறது. ஸோ ஈரான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் வந்து அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸுக்குள்ள இருக்குது. ஸோ அதை டார்கெட் பண்ணி தான் இந்த மிசைல் அடிச்சிருக்காங்க. இந்த B2 போமஸ் வந்து சரியான ஒரு டேஞ்சரஸ் ஏர்கிராஃப்ட். ஏன்னா அது வந்து ரேடார்ஸ்ல ட்ராக் பண்ணிடாது. அது ஹை ஆட்டிடியூட்ல இருந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அதுல. அதே மாதிரி வெரி லோ ஆட்டிடியூட்லயும் போகக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட். அப்படித்தான் அது டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை டார்கெட் பண்ணி அடிக்கிறது சரியான கஷ்டம். ஏன்னா அது வந்து அவ்வளவு ஹைட்டில் ஃப்ளை பண்ணிக்க அதை அடிக்கிறது சரியான கஷ்டம். ஸோ அதுதான் அதுல இருக்கிற அட்வான்டேஜ் உண்டு. ஸோ இதை பாவிச்சு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அட்டாக் பண்ணியிருக்காரு. இப்போ இதுல இருக்க பெரிய பிரச்சனை வந்து டொனால்ட்